பிரார்த்தனைகள் செய்யும்போது வேண்டுதல் இல்லாமல் செய்யக்கூடாதா? தம்பி அருமையாக கேள்வி கேட்டிருக்காரு. பிரமாதமான கேள்வி. ஒரே ஒரு விளக்கம். நம்ம 5 விளக்கு பூஜையோட பேரே தேவைகளை அருளும் பாபா பூஜை. பிரம்மமூர்த்த பூஜைக்கு பேர் நம்ம தலைவிதியை மாற்றும் பாபா பூஜை. இந்த 2 பூஜை பண்ணும்போது எந்த பிரார்த்தனையுமே பண்ண வேண்டாம், எந்த வேண்டுதலுமே தேவையில்லை. ஆனால் சகோதரிகள் அண்ணா இந்த வேண்டுதல் வைக்கலாமா, அந்த வேண்டுதல் வைக்கலாமா, 5 கோரிக்கை வைக்கலாமா, 10 கோரிக்கை, எத்தனை கோரிக்கை வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்முடைய தேவை என்னவோ அதுதான் கொடுக்க போகிறார் பாபா. அந்த அற்புதங்கள்லேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட ரீசண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அரக்கோணத்துலேருந்து சகோதரி அனிதா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் எங்கள் வீட்டு குழந்தை அஸ்வின் மேலே கொதிக்கிற சாதப்பானை இருக்குது இல்லைங்களா, அது கொட்டிடுச்சான். அது குழந்தை எப்படி காப்பாற்ற போகிறேனே தெரியுன்னா, அங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கைவிட்டாங்க. நீங்கள் சென்னைக்கு கேஎம்சி கொண்டு போங்கன்ட்டாங்க. நாங்கள் அவசரமாக கொண்டு வந்தோம் கேஎம்சியில். பாபா காப்பாற்றி கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த ட்ராவலிங் டைம் முழுவதும் நான் சொல்லிகிட்டு இருந்தது ஸ்தவனமஞ்சரி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி நம்மள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இன்றைக்கி குழந்தை அருமையாக ரெக்கவர் ஆகிட்டான்னு சொல்லி சகோதரி அதையும் சொன்னாங்க. ஸ்தவனமஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம். அந்த ஸ்தவனமஞ்சரி படிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் வேண்டுதல். அது பாபாவின் காதுக்கு டைரெக்டாக போகும். அப்போது பாபா அவங்களுடைய தேவையை புரிந்து கொள்வார். அந்த தேவையை உடனே அருள்வார். நம் தேவைகளை அருளும் அற்புதமான பூஜைகளில் ஸ்தவனமஞ்சரியும் ஒன்று. ஸ்தவனமஞ்சரி படித்தோம்னா நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். அதே மாதிரி மகாபெரிவா எபிசோடில் கூட நான் ஒரு எபிசோடில் போட்டிருந்தேன், இறைவனிடம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்னு மகாபெரிவா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் பாபா கிட்டையும் போய் நின்று அதை கொடுங்க இதை கொடுங்கலாம் கேட்கவே வேண்டாம். போய் நின்னால் போதும். பாபாட்ட நின்றால் நமக்கு தேவையானதை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். தம்பி விஷால் கேட்டது ஒரு அருமையான கேள்வி. நம் தேவைகளை அருளும் பாபாவின் அருள். இந்த கேள்வியின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவைகளை அருளும் பாபா. நம்முடைய தேவைகளை அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கும் கடவுள் தான் பாபா. அதனால் அவர்கிட்ட நம்ம எந்த கோரிக்கையுமே வைக்க வேண்டாம். நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார், வாரி வழங்கிக்கிட்டே இருப்பார். நம்ம மன திருப்திக்காக நம்ம எதை வேணால் கேட்கலாம் பாபாட்ட.